வணக்கம் தோழர். நலமா இருக்கிறீங்களா? நான் பல தோழர்கள்ட்டையும் அவர்களுடைய சிந்தனை சார்ந்த விஷயங்களை சேகரிச்சிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நிறைய தோழர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ உங்கள்கிட்ட இந்த சில கேள்விகளை முன்வைக்கிறேன். பொதுவாக நம்ம இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அந்த இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு பின்னால் நம்ம அதுலேருந்து வெளியேறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல் நமக்கு எதுக்கு வருது? ஏன் வெளியேறணும்? அதற்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நண்பர்கள்ட்டையும் கேட்டு அந்த தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்கிறேன். அதே அடிப்படையில் தான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். உங்களை பற்றி ஒரு அறிமுகம், அதாவது சின்ன உங்களை பற்றின என்ன, யார், என்னங்கிறத ஒரு அறிமுக உரை கொடுங்க. அதுலேருந்து நம்ம தொடருவோம். வணக்கம் தோழர், நான் நலம். நீங்கள் நலமா? நீங்கள் உங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவங்க எதற்காக வெளியேறினாங்க அப்படிங்கிற கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறீங்க. இது மிக நல்ல விஷயம். நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இப்போது என்னுடைய அறிமுகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் யார், என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய பெயரை கூட வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலையில் நம்மளை ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையை நானும் மனதில் கொள்கிறேன், நீங்களும் மனதில் கொள்ளுங்க. அதனால் என்னுடைய ஒரிஜினல் பெயர் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி அல்லாஹ் அஸ்கர் அப்படிங்கிற பேரில் நான் இயங்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய பெயர் அல்லாஹ் அஸ்கர் அப்படின்னே வச்சுக்கோங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஒரு பெரிய குடும்பம், ஒரு 6 பேர் சகோதரர்களோடு நான் பிறந்தவன். வாப்பா, அம்மா, ஹாஜியார். எங்களுடைய குடும்பம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய குடும்பங்களில் நாங்கள் ஒருத்தங்க. மிகவும் சந்தோஷமான ஒரு குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். என்னுடைய அறிமுகம் பற்றி கேட்டிருந்தீங்க. இதுதான் என்னுடைய அறிமுகம். மேற்கொண்டு ஏதாவது கேள்வி வேணும், பதில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கேள்வியின் வடிவில் கேள்வி. வணக்கம். வணக்கம் தோழர் அல்லாஹ் அஸ்கர். இந்த அறிமுகம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. நீங்கள் இஸ்லாம் சார்ந்த படித்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூறுங்க. நீங்கள் சொல்கிறதுல ஒரு உண்மையான விஷயம் இருக்குது. வெளிப்படையாக பேச முடியாத நிலை நமக்கு இருக்குது. அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆம் தோழர், சுருக்கமாக தான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னை பற்றிய அறிமுகம் அப்படிங்கும்போது நான் என்னை பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தேன். நான் இஸ்லாத்திலிருந்து இருந்தபோது எப்படி இருந்தேன், இஸ்லாத்தை விட்டு எப்படி வெளியேறினேன் அப்படிங்கிற உங்க கேள்வியை இதை நான் எடுத்துக்கிறேன். அதாவது நான் சின்ன வயசுலேயே மிகவும் ஒரு ஆழ்ந்த இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு சிறுவனாக தான் நான் வளர்ந்தேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சுன்னத் எது, ஹலால் எது, ஹராம் எது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து 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 நான் வளர்ந்தேன். என் கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் விட அதிகமான இஸ்லாமிய பற்று எனக்கு தான் அதிகம். அதை எங்க வாப்பா அம்மா சொல்லுவாங்க, எங்க உறவினர்கள் அனைவருமே சொல்லுவாங்க. இந்த பையன் ஒரு அவுலியாவா கூட பின்னாடி வரக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நற்செயல்கள் எனக்கு அதிகம். பொய் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராது. அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டவன். ஒரு பாம்பை கூட ஆயத்தில் குறிச்சி ஓட்டிட்டு மேலே ஊறிட்டு போய் பாம்பு பிடிச்சா கொத்தாதுன்னு நினைக்கக்கூடிய நிலையில நான் இருந்தேன். ஏன்னா அன்றைய காலகட்டத்து இஸ்லாமிய கதைகள், புராணங்கள் அப்படி இருக்கும். இன்னைக்கு நிறைய அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆன்லைன்ல போய் தேடி பார்த்தா கூட அந்த மாதிரியான கதைகள் கிடையாது. அப்பெல்லாம் இதை ஓதிக்கிட்டு இதை செஞ்சா நடக்கும், இதை இப்போ ஓதுங்க, நாளைக்கு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான், அந்த மாதிரியான ஒரு கற்பிதங்கள் தான் அப்போ இருந்துச்சு. அதை நான் ஃபாலோ பண்ணி எல்லாமே தொழுகையில் வச்சிருவேன், எல்லாமே துவால வச்சிருவேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அழுது துவா கேட்பேன். அந்த மாதிரியான ஒரு தூய்மையான இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு சிறுவனாக தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன். இப்படியே வாழ்ந்துட்டு வரும்போது என்னுடைய இளமை கால அந்த சந்தோஷங்கள், இளமை கால ஒரு குதூகலங்கள், இவை அனைத்துமே இஸ்லாத்தின் காரணமாக முடக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்த விதமான ஒரு விளக்கங்களும் இல்லை. கொண்டாட்டத்தை பற்றி இஸ்லாம் பேசவே இல்லை. விளையாட்டு அப்படின்னா கூட அது குதிரை ஏற்று பயிற்சி, வாள் வீசும் பயிற்சி, இதுதான் விளையாட்டா கூட வச்சிருந்தாங்க. அதுதான் விளையாட்டு. அதுக்கு மேலாம் விளையாட்டுலாம் ஒன்றும் கிடையாது. படிச்சா புத்தகங்கள், அதாவது நாம படிக்கும்போது ஸ்கூல்ல படிக்கிற புத்தகங்களை படிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ்கள், குரான், இதைத்தான் நம்ம படிக்க முடியும். அந்த அமல்களின் சிறப்புகள், சகாபாக்களின் வரலாறு, இந்த மாதிரியான தொழுகையின் சிறப்பு, ஹஜ்ஜின் விதிமுறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது மட்டும் தான் நம்ம படிக்க முடியும். அதை தவிர எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நான் இருந்தேன். அந்த சூழ்நிலை அது. இப்போ நிறைய மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த காலகட்ட சூழ்நிலையில் அப்படிதான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் வளர்ந்தேன். படிப்படியாக என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் ஒன்றும் முரண்பட்டுக்கிட்டே வந்தது. தொடர்ந்து நானே பேசுறேன், நீங்க அடுத்து பேசுங்க. பேசும்போது தான் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா இங்க நான் பேசுறது அனைத்துமே எல்லாமே இது மட்டும்தான் கிடையாது. இந்த இடத்துக்கு, இந்த நேரத்துக்கு எது எதெல்லாம் தேவையோ
அதை மட்டும் செலக்ட் பண்ணி பேசுறோம் அப்படிங்கிறதுனால அவ்வப்போது நீங்களும் கூட கூட உங்களுடைய கேள்விகளை வச்சீங்கன்னா சுருக்கி என்னுடைய பதில்களை நான் சொல்லிடுவேன். இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி வருது. மற்ற மதத்திலிருந்தெல்லாம் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. உதாரணத்துக்கு இந்த சமீப காலமாக இந்த சபரிமலைங்கிற பெண், அதுக்கு முன்னாடி பெரியார் தாசன், அதுக்கு முன்னாடி ஊர் பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர். இப்போ பிரபலமானவங்கிறதுனால உங்களுக்கு வந்து யூடியூப் அது இதெல்லாம் வந்து ஊடக வெளிச்சந்ததுனால தெரிகிறாங்க. இப்படி தெரியாமல் வந்த நிறைய பேர் வெவ்வேறு மதத்திலேருந்து வர்றாங்க. சில தலைவர்கள் கூட வந்து இஸ்லாம்டாக்கா வந்து ரொம்ப சிறப்பானது, தீண்டாமை போயிடும், அது போயிடும், இது போயிடுங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்லாத்தை கடைப்பிடித்தவர்கள் இன்னைக்கு அதிகமாக வெளியாகிறாங்க. இப்போ வெளியாகிறப்ப அவங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க இஸ்லாம் புரிதல் இல்லாமையே வெளியாகிறாங்க அப்படின்ட்டு இந்த மௌலவிகளால் சொல்லப்படுது. நான் இங்கே உங்களுக்கு 2 கேள்வி கேட்டுக்கிறேன். வேற்று மதத்திலேருந்து நிறைய பேர் உள்ளக்க வர்றாங்க. அதுவும் அவங்க படித்தவங்க, பேராசிரியர், அவங்க இவங்கங்கிற மாதிரிலாம் உள்ளக்க வர்றாங்க. பாமர மக்களும் வர்றாங்க. ஒரு பக்கம் இஸ்லாத்தை புரிந்து தெரிந்தவங்க வெளியே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இஸ்லாமே புரியலை, அதனால தான் வெளியே போனாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுடைய முதல் கேள்வி, இங்க இருக்கிற மக்கள் வேற்று மதத்தை சார்ந்த மக்கள் ஏன் இஸ்லாமிய மதத்தை ஏற்கிறாங்க? எதனால இந்த கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போறீங்க, ஆனா வேற்று மதத்துக்காரங்களுக்கு இஸ்லாத்தை நம்பி உள்ள வராங்க, இஸ்லாம் அவங்களே ஈர்க்குது. என்ன காரணம்? எப்படி அவங்க இஸ்லாத்தை நோக்கி உள்ள வராங்க அப்படிங்கிற கேள்வி. இதுதான் அங்க இருக்கக்கூடிய மையப்புள்ளி. இதுல இன்னைக்கு நீங்க சொன்ன சபரிமாலாவா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் பாப்புலரானவங்களை மட்டுமே எடுத்துக்குவோம். ஏன்னா சாதாரண நபர்களை பற்றி யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால நம்ம அதை விட்டுருவோம். சபரிமாலா, ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, பெரியார் தாசன், இவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மதம் மாறினவங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க. சபரிமாலா எப்போ வர்றாங்க இஸ்லாத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய வேலையெல்லாம் போய் அவங்க பொருளாதார ரீதியா மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட நிலையில ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நீயா நானா நிகழ்ச்சியில அவங்க ஒரு ஆறுதல் பரிசை பெறுறாங்க. அப்போ பெறும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேட் வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த நினைவு பரிசை வாங்குறாங்க, ஆறுதல் பரிசை வாங்குறாங்க. அப்போ அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஏஆர் ரஹ்மான் அவரு என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க தகப்பனார் இறந்துடுறாரு. ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியலைன்ட்டு ஸ்கூல் விட்டு நிறுத்திடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ அவங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாங்க. பெரியார் தாசன் அவருக்கும் சில அரசியல் ரீதியாகவும் சில அவருடைய புகழ் சம்பந்தப்பட்டும் அவர் கீழே இறக்கும் போது அவரும் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள். அந்த நேரத்துல அவங்களுக்கு இஸ்லாம் ஏதோ ஒரு விதத்துல யாரோ சொல்லி நீங்க இந்த மாதிரி இஸ்லாம் மதத்துக்கு மாறுங்க, உங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும், அல்லது அவங்களாகவே நம்ம இப்படிலாம் போனா நமக்கு ஏதோ பொருளாதார ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியோ அவங்க இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. சிலர் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சில வெளிப்படையான வெளியில தெரியக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்துட்டு, ஓ இஸ்லாம் முழுவதும் இப்படித்தான் இருக்கும் போல, அப்ப நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கலாம் அப்படின்னு உள்ள வராங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யார் ஒருத்தரும் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்தில் உள்ள ஹதீஸ்களையும் குரானையும் முழுவதுமாக படிச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்ததா ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. அப்படி இல்ல நாங்க எல்லாமே ஆய்வு பண்ணி பார்த்தோம், எல்லா மதங்களையும் நாங்க ஆய்வு பண்ணோம், ஆய்வு பண்ணிட்டு கடைசியா இஸ்லாம் ஒண்ணுதான் சிறந்ததா பட்டுச்சு, அதனால உள்ள வந்தோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நிச்சயமா அவங்க முழுவதுமாக ஆராயல அப்படிங்கிறது நம்ம இஸ்லாத்துக்குள்ள இருந்து பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுது. அவங்களால குரானுடைய முரண்பாடுகளை தன்னைத்தானே அவங்க சமாதானப்படுத்திக்கிறாங்களே தவிர சொர்க்கத்திற்காகவும் நரகத்தின் தண்டனைகளுக்காகவும் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சில விதமான இன்பங்களுக்காகவும் அவர்களுடைய அறிவு பறிபோய் விடுறத நம்ம பார்க்குறோம். அதனாலதான் அவங்க இஸ்லாத்துக்குள்ள அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ள நுழைஞ்சிடறாங்க. நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால வெளியே போக முடியாது. இந்த வெளியே போக முடியல அப்படிங்கிற இந்த சூழ்நிலை இருக்கிறனாலதான் இன்னைக்கு இஸ்லாத்துல நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான இஸ்லாத்தில் இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களே முழுமையாக இஸ்லாத்தை ஃபாலோ செய்யாதவர்கள் அப்படிங்கறதுதான் 100% உண்மை. உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல 99.99% பேர் முழுமையாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நீங்க உங்களுடைய அடுத்த கேள்வியை வைங்க. இன்னொரு கேள்விக்கான பதிலையும் சொல்லிடுறேன். தோழர் அஸ்கர், அல்லாஹ் அஸ்கர், நல்லா அருமையாக சொன்னீங்க. இதுலேருந்து நான் 2 வகையான செய்திகளை புரிச்சுக்கிறேன், சில விளக்கமும் சொல்கிறேன். அதாவது இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து கொண்டு வந்தவர்கள் யாருமே இல்லை, உண்மைதான். ஏண்டாக்கா கதீஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்கிறது பெரிய அபத்தம். ஏண்டாக்கா அப்போ தான் முதல் குரான் வசனமே வருது. அப்போ தூதர்னு சொன்ன உடனே எந்த விதமான அற்புதங்களோ செயல்பாடுகளோ சட்டத்திட்டங்களோ எதுவுமே இல்லை. கதீஜா தான் முதல் முஸ்லீம்னு சொல்லுவானுங்க.
எதுவுமே இல்லை. அது இஸ்லாமிய வணக்க வழிபாடு கூட செய்யலை. ஏண்டாக்கா ஹிஜ்ரிக்கு 2க்கு அப்புறம் தான் தொழுகை, நோன்புலாம் கடமையாக்கப்படுது. அப்போ எப்படி வந்து அவர் முஸ்லீமாக இருக்க முடியும்? முகம்மதை நம்புனேன்னு வேண்டா சொல்லலாமே தவிர இஸ்லாம்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே தான் அவர் தான் முதல் முஸ்லீம் பெண்மணி இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்கங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கண்டென்ட் தான் அப்படியே அபூபக்கர், பிலால் இவங்களுக்கெல்லாம் வருது. அதனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. முழு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வரலை. அதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த சபரிமாலா, பெரியார் தாசன் இவங்கெல்லாம் ஒரு டூல் கிட். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா சிறந்த பேச்சாளர்களை வந்து வசப்படுத்தி அவங்களுக்குண்டு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை சரிப்படுத்தி கொடுக்குறது. இதில் பெரியார் தாசன் மட்டும் கோட்டை விட்டுட்டார். ஏன்னாக்கா அவர் கடைசி நேரத்தில் அவரை பிடிக்கிறாங்க. அவரால் பெரிய பிரச்சனை பண்ண முடியல. அவருடைய பிரேதத்தை வந்து உடல் தானம் பண்ணிடுறாரு. அவர் உயிரோடு இருக்கும்போதே உடல் தானம் பண்ணிடுறாரு. அவர் பிரேதம் வந்து மருத்துவமனை கொடுக்கப்பட்டுடுது. அந்த இடத்துல பெரிய பின்னடைவு ஆயிடுது இந்த மௌலவி கும்பலுக்கு. அதனால என்ன ஆகுதுனாக்கா, அவரை இன்னைக்கு வரைக்கும் அவர் வீடியோக்களெல்லாம் யாரும் அதிகமாக ஷேர் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த சபரிமலை சிஏஏ பிரச்சனையில் வந்து ஏற்கனவே ஒரு பேச்சலாக இருக்கிறதுனால இவங்களோட பலவீனத்தையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. வாயை வாடகைக்கு விட்டோம்னாக்கா நம்மளுக்கு வியாபாரம் உண்டு அப்படின்ட்டு. இது இப்படி லாக் பண்ணலான்னு நினைக்கிறப்ப இவனுங்க என்ன பண்ணானுங்க, கூப்பிட்டு போய் ஹஜ்ஜில் கூட்டிட்டு போய் வச்சு இஸ்லாத்தாக்கி விட்டானுங்க. முடிஞ்சு. அதுவும் பார்த்துச்சு, ரைட்டு நம்மளுக்கு வருமானம் இருக்குங்கிறப்ப நம்ம ஏன் விடுவானே அப்படின்ட்டு அவங்களும் மார்க்கப் பண்ணிங்கிற பேரில் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்து இருக்காங்கல்ல யார், யுவன் சங்கர் ராஜாலாம் அவங்களோட தேவைக்காக வேண்டி ஒரு திருமணம், ஒரு பெரிய பணக்காரன், இவங்களும் வசதி உள்ளவங்க, அந்த திருமணங்கிறதுக்காக வேண்டி பெண்ணுக்காக வேண்டி போயிட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இஸ்லாம் சொல்லுது ஒரு பெண்ணை மார்க்க ரீதியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே என்னண்டாக்கா ஒரு மதம் மாற வச்சு அவனுக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்க. ஏன்னாக்கா பணமும் புகழும் தான் இங்கே காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான்ற அம்மாவுக்கு வந்து உடல்நல சரியில்லை, அதனால வந்து திராக போகுது, ஒரு சூஃபிசத்தில் போய் சேருது, தன்னுடைய முந்தைய கடவுள்களை வந்து அது மறந்துடுது, இல்லைன்னாக்கா அது மேலே கடுப்பாயிடுது. அதனால பிறைச்சூடன் நெத்தியில் வச்சு இந்த திருநீர் வரைக்கும் அது சர்ச்சையான கதைகள்லாம் இருக்குது. ஆனால் இசை இஸ்லாத்தில் ஹராமுன்னு சொல்லிய பிறகும் இசை அமைப்பாளர்கள் மதம் மாறுவதும், மதம் மாறிய பின்பும் இசையையே தொழிலாக கொண்டிருப்பதும், அந்த ஹராமான பணத்தில் ஜக்காத்து, மூலகைகளுக்கு சதக்கா இப்படியெல்லாம் கொடுத்து வருவதும் மிகப்பெரிய கேலி கூத்து. இன்னொன்று என்னன்னா, நம்ம ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தோம் அப்படிங்கிறதான். இது அவங்க என்ன சொல்றாங்கன்னு நானும் பார்த்துருக்கேன்னா, அவங்க வந்து தன்னுடைய மனம் போன போக்கில் வாழணும்னு நினைச்சாங்க, அதுக்கு இஸ்லாம் தடையா இருந்துச்சு. உதாரணமா தான் வட்டி வாங்கி பிழைக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க, அதுக்கு இஸ்லாம் தடையா இருந்துச்சு, அதனால இஸ்லாத்தை விட்டு போயிருப்பாங்க. தன்னுடைய நிறைய சுகங்களுக்கு, அதாவது பெண் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சுதந்திரமா இருக்கிறதுக்கு, மது குடிப்பதற்காக, போதை பழக்கங்கள் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் தடையா இருந்துச்சு, அதனால அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னும் இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரியா அவங்க குரானை படிக்கல, அவங்க சரியானபடி குரானை ஆராயல, அல்லது சரியான நபர்கள் அவங்க சென்று அடையல, அதனால அவங்க இஸ்லாமிய வட்டாரத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க, வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கியத்தனம். இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நாம் இஸ்லாத்துக்குள்ள இருந்து பலவிதமான முரண்பாடுகளை பார்த்துட்டு தான் வெளியே வந்துருவோம். நான் என்னுடைய 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே நான் ஹதீஸ் புத்தகங்களை படிச்சு முடிச்சுட்டு அடுத்தபடியாக குரானை தான் படித்தேன். குரானை படிச்சுட்டு நான் எங்கள் வாப்பாட்ட கேட்ட முதல் கேள்வியே, குரான்ல ஏன் இவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதான். எங்கள் வாப்பா இருந்துட்டு, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வந்து எடுத்ததுமே அப்படி சொல்லக்கூடாது, இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், அவங்க தான் வந்து நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நாங்கள் இருந்த ஊரில் இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் யாரும் இல்லை. அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த பள்ளிவாசல் மட்டும்தான். பள்ளிவாசலுக்கு போனால் அங்கே உருதல் தான் அதிகமாக பயன் பண்ணுவாங்க, தமிழ் கம்மி தான். தமிழில் எப்பயாவது பயன் பண்ணுவாங்க. அதில் கேட்டோம்னா அந்த அவங்க சொல்கிற விளக்கங்கள் இன்னும் அதிகமான முரண்பாடுகளை அதிகரிக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வை வணங்குவோம், நம்ம சொர்க்கத்துக்கு போகிறது ஒன்று தான் ஒரே வழி, நல்லவன் அங்கே வாழ்ந்துடணும் அப்படின்னு தான் நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டே வளர்ந்துட்டு வந்தோம். ஒவ்வொரு காலகட்டமும் ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு இளமை பருவம்னு ஒன்று இருக்கும், வாலிப வயதுன்னு ஒன்று இருக்கும்,
அந்த வாலிப வயதுக்கு வரும்போது இஸ்லாமியர்கள் உலக அளவில் பயங்கரமான தாக்குதல்களுக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்க முடியுது. பார்த்து நம்மளால கண்ணீர் விட முடிஞ்சதை தவிர இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. இது எங்க இருந்து எதனால இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? செப்டம்பர் 11 தாக்குதல், அதே மாதிரி இங்கே நடந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புகள், அங்கங்கே நடந்த இஸ்லாமிய இந்துக்கள் மோதல்கள், இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது நம்ம ஒரு சாதாரண வன்முறையற்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா முஸ்லீம்களை போட்டு எல்லாரும் இப்படி அடிக்கிறாங்க பண்ணுறாங்க, ஆனால் அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானே, நம்ம இன்னும் இவ்வளோ துவா செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானே அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்துக்கிட்டே தான் இருந்தது. இதை நம்ம ஆலிம்கள்கிட்ட அவங்க கேட்கும்போது அல்லது அவங்களா பயன் பண்ணும்போது இதுக்கெல்லாம் நமக்கு மறுமையில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே சில நபிகள் சொன்னதா சில வசனங்களை போட்டு இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இந்த சூறாவை ஓதுங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நான் என்னுடைய இளமை பருவத்தில் படிச்சிருக்கேன். அப்போ இவ்வளோ முஸ்லீம்களும் துன்புறுத்தப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த சூறா தெரியாதா? அந்த சூறா ஓதி அவங்க தன்னை பாதுகாத்துட்டு இருக்கலாமே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பாபர் மசூதி இடிப்பு, ஒரு மசூதியவே இடிக்க விட்டுட்டு இறைவன் பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு அடுத்த கேள்வி. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம பொறுமையா அல்லாவுக்காக நம்ம தொழுதுகிட்டு அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தான் நடக்குது, அல்லாஹ் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பொறுமையாக தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேறுவதற்கு முதல் காரணம் திருவாளர் பிஜே அவர்கள் தான். பி ஜைனுல்லா அப்படின்னு தான் என்னுடைய முதல் அறிவுக்கண்ணை திறந்தவர்னு சொல்லுவோம். என்னுடைய இளமை காலத்தில் அவருடைய அன்னஜாத்து புத்தகம் எனக்கு கிடைக்குது. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக யாரோ போட்டுக்கிட்டாங்க, எனக்கு கிடைச்சிது. நான் அதை எடுத்து படித்தா நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. நிறைய ஹதீஸ்களை அவர் மறுத்திருக்காரு. நிறைய ஹதீஸ்க்கு விடை கிடைக்குது. எனக்கு நிறைய குரான் வசனங்களுக்கு விடை கிடைக்குது. இப்படி தான் போல அப்படின்ட்டு. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அந்த அன்னஜாத்து புத்தகத்தை கொண்டு போய் எங்கள் அண்ணனுக்குலாம் கொடுத்ததுக்கு என்னை அடிக்கவே வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் அவங்க சுன்னத்துல் ஜமாத்தில் ரொம்ப மூழ்கி போயிருந்தாங்க. இதெல்லாம் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி என்னை சத்தம் போட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப அதனுடைய ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அதை கொண்டு போய் எங்கள் வாப்பாட்ட கொடுத்தேன். எங்கள் வாப்பா அதை படிச்சுட்டு சரியாக தானே இருக்குது, நல்லா தானே எழுதிருக்காரு, இதை ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அல் ஜன்னத் அப்படிங்கிற புத்தகத்துக்கு மாத சந்தா கட்டுறோம். அதில் பிஜே எழுதுறாரு, கட்டுரைகள் எழுதுறாரு. அதை வாங்கி படிக்கிறோம். படிக்க நமக்கு எங்கெங்கெல்லாம் இப்போ ஒரு முரண் தெரிஞ்சிச்சோ அதுக்கு விடை வந்துடுது. அதுக்கு பதிலாக இன்னும் 10 முரண்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. சரி, அடுத்தடுத்த புத்தகங்கள் அதுக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறது, கேள்வி பதில்களை பார்க்கறது, அப்புறம் தமிழன் டிவியில் அவங்களுடைய சேனல்களை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து நிறைய இஸ்லாமிய அறிவுகளை வளர்த்துக்கிட்டோம். அதே காலகட்டத்தில் தான் ஜாகிர் நாயக்கும் வராரு. அவருடைய ஸ்பீச்சும் பார்க்கும்போது இன்னும் அறிவியல்ல குரான் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை போலயே, நல்ல மார்க்கத்தெல்லாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அதை கொண்டு இன்னும் பகுத்தறிவோட இன்னும் அறிவோட சிந்திக்கும் போது அவர்கள் செய்யக்கூடிய திட்டவட்டங்களும் அது ஏற்படக்கூடிய இன்னும் அதிகப்படியான முரண்பாடுகளும் நம்ம மனக்கண்ணால் பார்க்க முடியுது. நம்ம தர்க்கவாதத்திற்கு அவர்களால் பதில் கொடுக்கவே முடியல. அறிவியல் சிந்தனைக்கு குரான் ஒத்தே வரல நிறைய விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்போது அப்பயும் நம்ம குரான்லேயே தான் இருந்தோம். இன்னமும் நம்ம குரானை படிக்கணும், இன்னமும் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் இன்னும் நம்மளுடைய அறிவை மேன்மைப்படுத்தணும் அப்படின்லாம் அந்த கோரிக்கையோட தான் இருந்தோம். பிஜேவுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் பஸ்லூர் ரஹ்மான் கிடைச்சார். பஸ்லூர் ரஹ்மான்ட்ட போனால் அவரு இன்னும் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இன்னும் அந்த அறிவியல் தன்மையை முன்னெடுத்தார். அது பார்த்தோம்னா தொழுகையே தேவையில்லை, நோன்பு இப்படி தான் பண்ணணும், ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி அங்கே போக தேவையில்லை, இந்த மாதிரி அவர் ஒவ்வொன்றையும் மொழிபெயர்த்து அதை வேற மாதிரி அவர் கொண்டு போயிட்டார். அப்படி பார்த்தோம்னா இப்போ இன்னமும் எனக்கு குரான் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. தொழுகை 5 வேளை தொழுகையே ஆகணுமே அப்படிங்கிற அந்த கண்டிஷன் போயிடுச்சு. இன்னும் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது பஸ்லூர் ரஹ்மானையும் தாண்டி யோசிக்கக்கூடிய போது தான் நான் முழுமையாக இஸ்லாத்தை விட்டு வெளியே வரேன். நான் என்னைக்கு எங்கள் வாப்பாட்ட இந்த குரானில் முரண்பாடு இருக்குன்னு சொன்னனோ அன்னையிலிருந்து படிப்படியாக நான் வெளியேறிட்டு வர்றேன் அப்படிங்கிறத இன்னைக்கு என்னால் நினச்சி பார்க்க முடியுது. ஆமாம் தோழர். ஏண்டாக்கா இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டான் அதனால வெளியேறிட்டான்னு சொன்னாக்கா இவங்க மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சியை துப்பிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இவன் வட்டி வாங்கலை, தொழுகலை, அது இதுன்னு 1000 காரணம் சொன்னாலும் அது எடுபடாத காரணம். ஏன்னாக்கா வட்டி வாங்கினாலும் சரி, விபச்சாரம் செய்தாலும் சரி, இன்ன பிற தொழுகாமல் இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பாங்கிறதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட். நீ இணை வைக்க கூடாது, இவ்வளவு. இணை வைக்க விட்டால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அப்படின்டாக்கா ஏன் இவன் எக்ஸ் முஸ்லீம் ஆகணும்? இவனுக்கு தான் இங்கே தான் ஒரு பெரிய ஆப்ஷனே இருக்குது. எந்த அநியாயம் வேணாலும் பண்ணலாம். வட்டி மட்டும் இல்லை, விபச்சாரம் பண்ணலாம், அதை விடுங்க, பாலியல் வன்புணர்வு பண்ணலாம், பொருளாதார மோசடி செய்யலாம்,
நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், இந்த மௌலவிகள்கிட்ட வந்து எத்தனை விதமான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. வெளியே வந்தது மட்டும், வெளியே வராதது லட்சக்கணக்கில் இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜு உம்ரா மோசடிகள் எவ்வளவு பண்ணிக்கிறானுங்க. எதை பண்ணல கேட்டால் குண்டு வச்சுக்கிறானுங்க. கேட்டாக்கா இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவானுங்களே தவிர இவங்களை முஸ்லீமாக தானே ஏற்றுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு முஸ்லீம் மையவாடியில் அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறானுங்க, பெண்ணு கொடுக்குறானுங்க, மாப்பிள்ளை கொடுக்குறானுங்க, எல்லாம் செய்துக்கிறானுங்க. இஸ்லாத்துலேருந்து வெளியேறத்துக்கு இந்த இஸ்லாமிய செயல்பாடுகளை செய்யாமல் இருப்பது காரணமல்ல, அதை மீறுவதும் காரணமல்ல. என்ன காரணம்னா நீங்கள் சொன்னது தான். இதனால் உள்ள அயோக்கியத்தனங்களும் ஆபத்துக்களும் மிக மோசமாக இருப்பதால் வெளியேறது மட்டுமல்ல, நாம் பலரையும் வெளியேற்றி கொண்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. உங்களது எதிர்கால ஆசை, அதாவது இஸ்லாத்திலேருந்து வெளியேறி இருக்கிறோம், இந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், இல்லை ஏதாவது திட்டமிடணும், இல்லை இப்படி ஒரு முறையை அமைக்கணும், ஏதாவது இந்த மக்களுக்காக உங்களோட ஆசை அல்லது திட்டம் அல்லது அறிவுரை இப்படி ஏதாவது இருக்குதா? இருந்தா சொல்லுங்க. ஆமாம் தோழர், மிக அற்புதமாக நுணுக்கமாக சொன்னீங்க. இது ஒன்னே அத்தாட்சி. அதாவது இவ்வளவு நாள் நாங்கெல்லாம் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் உள்ள வந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு சில முஸ்லீம்கள் இந்த பார்வையில இதை ஆய்வு பண்ணியிருப்பாங்களா? ஹதீஜா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் தெரியும் முதல்ல உள்ள வரும்போது? என்ன அவங்க அல்லாஹ்வை பார்த்தாங்களா? இவங்க பேர் சொன்னாரே தவிர அவங்க பார்த்தாங்களா? பார்க்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க பார்த்தாங்களா? பார்க்கல. ஆனா முகமது நபி சொன்னாருங்கன்னு ஏத்துக்கிட்டாங்க. ரைட்டு. எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு ஆகும்? அவங்க எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்கன்னு ஆகும்? ஒட்டுமொத்த இஸ்லாமும் குரான் தான். குரான் படிப்படியாக தான் அவங்களுக்கு முகமது நபிக்கு இறக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த உமர் அலியினுடைய மகள், அவங்க குரான் வசனத்தை அவங்களுக்கு தெரியாம அவங்க முதல்ல முஸ்லீம் மாறிடுறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து யாருக்கும் தெரியாம ஒரு அறையில உட்காந்து அவங்க குரான் ஓதுவாங்களாம். ஒரு தடவை உமர் அலி இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதை தெரிஞ்சு அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாளோட உள்ள வரும்போது அவங்க குரான் வசனம் ஒன்று ஓதுறத காதால கேட்டாங்களாம். கேட்ட உடனே அவருக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டாராம். எப்படி வர முடியும்? எப்படி ஆய்வு பண்ணாம உள்ள வந்தாங்க? ஒரு வசனத்தை கேட்டதுமே இஸ்லாத்துக்குள்ள போயிடுறதா? அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் இஸ்லாமிய மக்களும் ஏதோ ஒரு உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா தான் உள்ள இருக்கிறாங்களே தவிர ஆய்வின் அடிப்படையில இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய இந்த விளக்கத்தின் மூலமாகவும் இன்னும் உறுதிட்டு சொல்ல முடியும். ஆமா, உண்மைதான். இதுல இன்னொரு சின்ன விஷயத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இந்த மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தான் நீங்க முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது குரானுடைய அபிப்பிராயம், அதனுடைய சட்டம். இப்போ மார்க்கப்பட்டுள்ள அப்படின்னா ஈமான் உள்ள. இப்போ ஈமான் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும் தானே தெரியும். அதுவும் குரானுடைய அடிப்படையில அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தருடைய மனதை புரிந்து கொண்டவன் அல்லாஹ் மட்டுமே. நீங்க வெளித்தோட்டத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். ஹதீஸ்களையும் குரான் மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமா தோழர், இந்த ஈமான்கிற வட்டத்துக்கு இந்த கதீஜாவை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு புருஷன் வந்து ஒரு செய்தியை சொல்றான், அதை அந்த பெண் வந்து நம்பிடுது. இவ்வளவுதான். இது ஈமானா? இது இப்படிதான், இதை தான் ஈமான்கிறானுங்க. முகம்மது கூட 15 வருஷம் குடும்பம் நடத்துது. அதாவது முகம்மதுடைய 25 வயதுல கதீஜாவுடைய 40 வயதுல 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. இன்னும் சரியா சொன்னாக்கா கதீஜா முகம்மதை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி 15 வருஷத்துக்கு பிறகு முகம்மது வந்து தன்னை நபி அப்படின்னு சொல்றாரு. இவங்க நம்பிட்டாங்களாம், முதல் முஸ்லீமா ஆயிட்டாங்க. இதுதான் ஈமா அப்படிங்கிறாங்க. இது ஒரு அபத்தமா இல்லையா? வெளியேந்து புருஷன் வர்றப்ப சில செய்திகளை பெண்கள் நம்பத்தான் செய்வாங்க. அப்படி நம்புறதெல்லாம் ஈமான் ஆயிடுமா? இதே மாதிரி தான் வந்து அபூபக்கர் மேற்றம் ஓடும். அபூபக்கர் நம்பிட்டார், அதுதான் ஈமான். நம்புறதெல்லாம் ஈமானா? இப்போ வந்து ஷைத்தானையும் நம்பணுங்கிறானுங்க, இப்லீஸையும் நம்பணுங்கிறானுங்க, எல்லாமே நம்பணும். இப்போ நம்புதல் பூரா ஈமான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். அதாவது இவங்களே மறுபடி சொன்னாங்க, சிந்திக்க மாட்டீர்களா, ஆராய்ச்சி பண்ண மாட்டீர்களா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணுறது ஈமானா, இல்லை சொன்னதால நம்புறது ஈமான்? இதுலேயே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஈமான் மேட்ரு, அதாவது துவக்கம் எடுத்து காலை எடுத்து வச்ச உடனேயே இஸ்லாம்ல குழப்பம்னு ஆரம்பிச்சிருக்கு. இஸ்லாம்ங்கிறத வந்து ஒரு ஆண்களுக்காக உருவாக்கப்பட்டதான். அதில் பெண்களுக்கு ரோலே இல்லை. எல்லா விதமான ரோலும் ஆண்களுக்கு தான் இருக்குது. அப்போ எதில் மார்க்கப்பட்டவர்? உங்களுக்கு மாதவிடாய் வந்தாக்கா தொழுகை இல்லைன்றீங்க, மாதவிடாய் வந்தாக்கா நோன்பு இல்லைன்றீங்க, சாட்சிக்கு பாதி தான், அதாவது 2 பெண் சேர்ந்தா தான் ஒரு சாட்சிங்கிறீங்க.
அப்போ எப்படி மார்க்கப்பற்று மட்டும் எப்படி ஒரு பெண்ணுக்கு முழுமையாக கிடைக்கும்? ஒரு மார்க்கப்பற்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் வச்சாக்கா எப்படி ஆணுக்கும் ஒரே பங்கு பெண்ணுக்கும் ஒரே பங்கு எப்படி கிடைக்க முடியும்? சான்ஸே இல்லையே. இது வாய்ப்பே இல்லாத ஒன்று. உண்மை, கரெக்டாக சொன்னீங்க. இது பரவலாக எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒண்ணுதான். இறைவனால் மன்னிக்க முடியாத பாவங்கள் மொத்தம் 4. அந்த பாவங்களில் இப்ப நீங்க சொன்ன எந்த பாவமும் வராது. தாயோடு உடலுறவு கொண்டால் கூட இறைவன் மன்னிப்பான். நீங்கள் இணை வைத்த ஒரு அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கப்படாத ஒரு விலங்கின் மாமிசத்தை சாப்பிட்டால் அவன் மன்னிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. நான் ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டுனாவே என்னுடைய ஆசை என்ன அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிடும். நான் எதை இந்த மக்கள்கிட்ட விரும்புகிறேன், அவங்க என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதனால முதல்ல நான் ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிறதுல தொடக்கத்தில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து அப்படி சொல்கிறேன். இன்னும் சில விடுபட்ட விஷயங்களையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நிறைய இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் பார்க்குறேன். நான் கொஞ்சம் வாலிப வயதை தாண்டும் போது நிறைய இஸ்லாமியர்களை பார்க்குறேன். எல்லா இடங்கள்லையும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்க. ரோஹிங்கியாவில் தாக்கப்படுறாங்க, அமெரிக்காவில் தாக்கப்படுறாங்க, இந்தியாவில் தாக்கப்படுறாங்க, இலங்கையில் தாக்கப்படுறாங்க, ஆப்கானிஸ்தானில் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, பாகிஸ்தானில் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, ஈரான் ஈராக் ரெண்டுமே முஸ்லீம் இஸ்லாமிய நாடு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிறாங்க, மாற்று மதத்தவர்களாலும் தாக்கப்படுறாங்க. எப்படி ஒரு அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தினருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருமா, இவ்வளவு துன்பங்கள் வருமா? இது என்னை இரவெல்லாம் தூங்க விடாது. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ்கிட்டேயும் துவா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியாவது இவங்க அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம படிப்படியாக இந்த விஷயங்களை ஆய்வு பண்ணிக்கிட்டு சகா சர்வகாலமும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முஸ்லீம்கள், நம்ம இஸ்லாத்துக்காக எந்த ஒரு தியாகமும் செய்யாதவங்க, இஸ்லாத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளாதவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே இன்றைக்கு வெளியேறி இருக்கக்கூடிய எக்ஸ் முஸ்லீம்கள் சதா சர்வகாலமும் இந்த இஸ்லாத்திற்காக தங்களுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செஞ்சவங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த இஸ்லாமியர்களுக்காக, அதாவது அப்போ நம்மளும் இஸ்லாமியர்களாக இருந்தோம், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதா, நம்மளுடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் பலவாறாக நம்மளுடைய வேலைகளுக்கு நடுவுலையும் நம்ம இதை பற்றின யோசனையில் தான் இருந்தோம். அப்போ தான் இந்த இந்துத்துவ சக்திகளால் இந்த குஜராத் கலவரம், அதே போல் பாபர் மசூதி இடிப்பு, இந்த மாதிரியான தொல்லைகள் நம்ம அருகிலேயே நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது இஸ்லாமியர்கள் குத்தி கொல்லப்படுவதும், இவங்களையும் இஸ்லாமியர்கள் திருப்பி அவங்கள அடிக்கிறதும், மறுபடியும் தொடர்ந்து அவங்க மாறி மாறி அடிச்சுக்கிறதும், அடுத்தது இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் இங்கே புகுத்தப்பட்டதும், எவ்வளவு அதே மாதிரி கார்கிலில் நடக்கக்கூடியது, இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை, பாகிஸ்தானிய தீவிரவாதம், இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் நல்ல ஒரு பதில் கிடைச்சிருச்சு, இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகள், அவங்களுக்கு நமக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நம்மளும் கற்பிச்சுக்குவோம். ஆனால் நமக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், பரவாயில்ல நமக்காக போராடுறாங்க, நமக்காக சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அப்போ நினச்சிக்கிட்டோம். ஆனால் படிப்படியாக இந்துத்துவா வளர ஆரம்பிச்சது. இந்துத்துவா சந்தேகத்திற்கிடமின்றி அதுவும் ஒரு தீவிரவாத சக்தி, அதுவும் வளர ஆரம்பிச்சது. அப்போ இந்துத்துவாவை நம்ம ஆராயும் போது, இந்துத்துவாவை நம்ம உற்று நோக்கும் போது, இந்துத்துவாவை நம்ம அதனுடைய கொள்கை கோட்பாடுகள், அதனுடைய முன்னேற்றங்கள், அதனுடைய வழிமுறைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது அப்பட்டமாக அப்படியே இஸ்லாத்திலிருந்து காப்பி அடிச்சுதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்துத்துவாவின் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை தான் அவங்க இதுல இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு தான் அந்த விஷ மரம் வளர்ந்து இன்று பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில தன்னுடைய இந்துத்துவ கருத்துக்களை புகுத்து பார்க்குது. சிலர் அதற்கு மதிமயங்கி இன்றைக்கு இந்துத்துவா மிகப்பெரிய சக்தியாக 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்துத்துவ சக்தி இன்று இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கு. அதே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திராவிடர் கழகம், பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் இன்று சுருங்கி போய் ஒரு சொத்துக்கு அடித்துக் கொள்ளக்கூடிய, ஒரு சொத்தை ஆளக்கூடியதிலேயே குறியாக இருக்கக்கூடிய அளவுக்கு சுருங்கி போய்விட்டது. அப்போ இந்த இந்துத்துவ சக்தி இந்த அளவுக்கு விருட்சமாக வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை எப்படி அதனுடைய கொதிநிலையை அடக்கிறது, அதை எப்படி தணிய வைக்கிறது, அதனுடைய வெப்பத்தை தணிய வைக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து நம்ம யோசிக்கும் போது சரி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த வன்முறை எண்ணங்களை தூண்டக்கூடிய வசனங்களுக்கு வேறு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா, அந்த அர்த்தத்தை சொல்லி பார்த்து அதனுடைய இதை தணிக்க முடியுமான்னு பார்த்தா நிறைய பேர் இந்த ஜிகாத்துக்கு உங்களுக்குள்ள நீங்களே போரிடுறது தான் ஜிகாத்து அப்படின்னு சொல்லி, அப்புறமேட்டு வெட்டுங்கள் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான வசனங்கள்லாம் அந்த காலத்தில் இறக்கப்பட்டது, அதுக்கு எதுக்கு சம்மந்தம், இப்போ சம்மந்தம் இல்லை, காப்பீர் என்றால் ரொம்ப கேவலமான சொல்லலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி
மக்களை நம்ம எந்த அளவுக்கு தணிக்க பார்த்தாலும் அது முடியவில்லை, அது குறைந்த பாடில்லை. இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த ஒரு நேரத்திலும் இமாம்களாலும் மௌலவிகளாலும் தூண்டப்படலாம். அப்போ அதுக்கு தூண்டுதற்கு இவங்க எப்படி ஒரு மனுஷன் சொன்னா உடனே இதை ஏத்துக்கிறாங்க? எப்படி நம்ம சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க? ஒரு மௌலவி, ஒரு ஆலிம் நல்ல தொப்பி போட்டு தாடி வச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல உட்காந்து பயன் பண்ணாவோ அல்லது ஒரு பத்திரிகையில எழுதினாவோ இவங்க அப்படி ஏத்துக்கிறாங்களே, உடனே இவங்க கொதிநிலை அடைஞ்சிடறாங்க. நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். முஸ்லீம்கள் நான் குறை சொல்ல விரும்பல. அதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது குரானும் ஹதீஸும் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. நம்மளால எந்த அளவுக்கு அதை தணிக்க முற்பட்டாலும் முடியவே முடியாது. குரானுடைய வசனங்கள் உறுதியாக சொல்லுது, உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை, உங்களுக்கு உங்களுடைய மதம் சார்ந்த மற்றவர்களை அது இழிவாகவும் பேசுவதையும் பார்க்குறோம். மற்ற மாற்று மத கடவுள்களை அது வந்து கேவலமாக விமர்சிக்கிறதையும் பார்க்குறோம். வெட்டுங்கள் கொள்ளுங்கள்ங்கிற வசனங்களுக்கெல்லாம் இவங்க என்னதான் உருட்டினாலும் அதோட உண்மையே மாற்ற முடியல. அப்போ நம்ம எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்க வர்றது இந்த குரானும் ஹதீஸுமா வந்துடுது. நம்ம ஏன் எதிர்க்கிறோம்னா இந்த இஸ்லாமியர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முதல் கட்ட எண்ணம், குறிக்கோள். நமக்கு இந்துத்துவ சக்தியை தோற்கடிக்கணும்னா இஸ்லாமியர்களிடம் இருக்கக்கூடிய அடிப்படைவாத சக்தியை, அடிப்படைவாத எண்ணத்தை முதல்ல நம்ம நீக்கணும்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குரான் ஹதீஸில் இருக்கக்கூடிய பல வசனங்களை நீக்க வேண்டி வரும். இன்னைக்கு ஒத்துக்குவாங்களா? குரான் வசனங்கள்ல இருக்கக்கூடிய பலவிதமான வன்முறையை தூண்டக்கூடிய வசனங்களை நீக்குவதற்கு இன்று ஒத்துக்கொள்வார்களா? இவங்க சொல்லுவாங்க கிடையவே கிடையாது, குரான் அன்பை போதிக்குதுன்ட்டு. ஒரு பக்கம் அன்பை போதிக்குது, இன்னொரு பக்கம் வெட்டுங்கள் கொள்ளுங்கள்ங்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, வெட்டுங்கள் கொள்ளுங்கள்ங்கிறது அந்த போரினுடைய காலத்துல சொல்லப்பட்டது. அந்த அந்த நேரத்துல அந்த சம்பவத்துல என்ன இறங்குதோ அதை வச்சுதான் நீங்க அதனுடைய கருத்தை தீர்மானிக்க முடியும்னு சொல்றாங்க. சரிதான், உண்மைதான், கரெக்டு தான், அது தப்பு கிடையாது, கரெக்டு. ஏன்னா ஒரு புத்தகம் இருக்குன்னா அது எந்த காலகட்டத்தில் இறங்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லணும். சரி, ஆனா அந்த வசனங்களை இன்றளவும் 5 வேளை தொழுகைகளிலும் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்களே, இதற்கு என்ன காரணம்? அந்த காலகட்டத்துல இறங்கப்பட்ட அந்த வசனம் தான் அது அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த காலகட்டத்துக்கு அது பொருந்தாதுன்னு சொல்றீங்க. இது இந்த அடிமை பெண்களை பற்றிய வசனங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு சொல்லப்படல, அது அப்ப சொல்லப்பட்டதுங்கிறீங்க. அப்ப சொல்லப்பட்டது இப்ப எதுக்கு குரான்ல? இல்ல, குரான்ல வந்து அது இருக்கட்டும், அது வந்து வேதம் அப்பதான் வந்து வேதத்துல வந்து நம்ம கூட்டவோ குறைக்கவோ கூடாதுன்னா சரி. அப்போ தொழுகையில ஓதாதீங்க. ஒவ்வொருத்தரையும் பயன் சொல்லும் போதும் இது அந்த காலத்துல அருளப்பட்டது, அதுக்கும் இந்த காலத்துக்கும் பொருந்தாது, இந்த வசனத்தை தள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்களா பார்ப்போம். யாராலையும் முடியாது. இது ஒவ்வொருவராலும் மனனம் செய்யப்படுகிறது. ஒரு எழுத்து விடாம, ஒரு வார்த்தை விடாம, ஒரு வரி விடாம மனனம் செஞ்சு இதை அப்படியே மனசுக்குள்ள இருத்திக்கிறாங்க. இவங்களுக்கு பட்டங்கள் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. சிறப்பு தேர்வு வச்சு அவங்களுக்கு விருதுகள் வழங்குறாங்க. இப்படி ஊக்குவிக்கப்படுது. அப்போ நம்ம எதிர்க்க வேண்டியது குரானும் ஹதீஸும் என்று அறிவித்தது. நம்ம சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், உங்கள் மேல எங்களுக்கு பேரன்பு இருக்கிறதுனாலதான் நாங்களே மறிச்சு நாங்களே தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடிய இந்த ஹதீஸையும் குரான்களையும் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறோம். எந்த காலத்திலும் நாங்கள் அவதூறு பரப்பியதில்லை. இந்த ஹதீஸையும் குரானிலும் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து பேசுறோம். நாங்க என்ன பேசுறோமோ அதுக்கு நீங்க எப்போ ஆதாரம் கேட்டாலும் உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதை வச்சுதான் நாங்க பேசுறோம். அப்போ எங்களுடைய கனவு என்ன, என்னுடைய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குரானையும் ஹதீஸையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி இதுல இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் உங்களை இப்படி அடிப்படைவாதிகளாக உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலமே சூனியமாகக்கூடிய அளவுல இருக்கு, அதை பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்குறாங்க. இதுக்காக நான் வெளியே இறங்கி ஏதாவது செய்ய முடியுமா? என்னை நான் வெளிப்படுத்தி கொண்டு என்னுடைய உண்மையான பெயரை சொல்லிக்கொண்டு என்னுடைய வீட்டிலோ என்னுடைய அலுவலகத்திலோ நான் எக்ஸ் முஸ்லீம் என்று போர்டு வைத்துக் கொண்டு என்னால் வெளியே ஒரு தெருமுனை பிரச்சாரமோ மேடையில் போட்டு உட்கார்ந்து பேசுவதோ அல்லது யூடியூப்களில் முகம் காட்டி பேசுவதோ என்னால் முடியுமா? எனக்கு மிகவும் ஆசை இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதையும் இந்த குரானும் ஹதீஸும் முன்னெடுக்கிறது. அப்போ மிகவும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட புத்தகங்களாக இந்த குரானும் ஹதீஸும் எனக்கு தெரிகிறது. என்னுடைய ஆசை, இந்த இஸ்லாமியர்கள் நீங்க அல்லாஹ்வை வணங்கிட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த அடிப்படைவாத சிந்தனை, ஒரு ஒரு சொர்க்கத்திற்காக, அங்கு கிடைக்கும் இன்பத்திற்காக உங்கள் எதிரில் இருக்கும் மனிதனை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதீங்க. அவங்களுடைய மத கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய நம்பிக்கை, இதையெல்லாம் எந்த விதத்திலையும் கேவலப்படுத்தாதீங்க. இல்ல எங்க குரான் வந்து எங்களுக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் சொல்லுது, இல்லைன்னு சொல்லல. இன்னொரு இடத்துல அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றனவே அது கேட்கிறதா, அவற்றுக்கு கண்கள் இருக்கின்றனவே அவர்கள் அதனால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேலியும் செய்யுது. இந்த மாதிரி நிறைய வசனங்கள், நிறைய ஹதீஸ்களை எடுத்து போட முடியும். அப்போ 2 நிலைப்பாடுகள்ல இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி கேட்டீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, அப்படி கேட்டீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே கண்டிப்பா, முஸ்லிம்கள் சொல்றேன், உங்களுக்கே கண்டிப்பா இந்த முரண்பாடுகள் தெரியும். ஆனா நீங்க எங்க அதை மறைக்கப்படுறீங்க? நீங்க எங்க உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. இல்ல இதுக்கு இந்த அர்த்தமா இருக்குமோ, அந்த அர்த்தமா இருக்குமோ, நீங்க நினைக்கிற அர்த்தம்
இல்லை இந்த வசனத்துக்கு இது இப்படி நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தம் இருக்கு, முரண்படுது. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தமா இருக்காது, அது வேற அர்த்தமா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அந்த அர்த்தம் வேற எங்கேயாவது சொல்லப்பட்டா யாராவது இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லது மொழியியல் ஆய்வாளர்கள் இல்லை இதுக்கு இந்த அர்த்தத்துக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தாய்நாட்டை நேசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தாய்நாட்டை நேசிக்கிறத பத்தி குரான்ல எங்கேயாவது இருக்கா? இயற்கை வளங்களை பத்தி, ஈமானை பத்தி இருக்குமே தவிர இயற்கை வளங்களை பத்தி அதனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் எங்கேயுமே இருக்காது. ஒரு நாட்டில் வசிக்கிறோம்னா அந்த நாட்டினுடைய வளங்களை தான் நம்ம உண்டு நம்ம வாழ்றோம். அப்போ அந்த நாட்டுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு இஸ்லாமியனை பார்த்து உனக்கு குரான் முக்கியமா, அல்லாஹ் முக்கியமா, அல்லது இந்த நாடு முக்கியமான்னு கேட்டா எடுத்த ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டான். எனக்கு குரானும் அல்லாஹ்வும் தான் முக்கியம்னு சொல்லுவான். ஒவ்வொரு மதவாதிகளும் அப்படித்தான் இருப்பாங்க, அதாவது அடிப்படைவாதிகளாக இருக்கக்கூடிய மதவாதிகள். அதனால இந்த அடிப்படைவாதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனா எந்த ஒரு விதத்திலும் என்னால் வெளியில் இறங்கி செயல்பட முடியாத தன்மையில் இருக்கிறேன். அதனாலதான் ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அந்த அமைப்புல நானும் பிற்காலத்தில் இணையலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அது வரைக்கும் சுதந்திரமாக சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம். ஆனா எந்த எக்காரணத்தை கொண்டும் எங்களுடைய முயற்சி எந்த ஒரு தனி மனிதனையும் பாதிக்காது. அனைவருக்கும் நல்லதைத்தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர எந்த ஒரு தீங்கமோ எந்த ஒரு ஒழுக்கக்கேடான விஷயங்களையோ நாங்கள் பரப்புவதோ அல்லது தூண்டுவதோ எங்களுடைய வேலை இல்லை. எங்களுடைய இந்த சாதாரண இந்த முயற்சியினாலேயே நிறைய மக்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியே வர்றதை நாங்கள் பார்க்க முடியுது. ஏன் எங்கள் வீடுகளிலேயே நாங்கள் எங்கள் வீடுகளில் போதிக்கிறது கிடையாது. எக்ஸ் முஸ்லீம் அப்படிங்கிறது போதனைகளால் ஏற்படக்கூடிய சித்தாந்தம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எக்ஸ் முஸ்லீம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்துட்டு அவங்களே இஷ்டப்பட்டு எதை நம்ம அவங்க மாற்றிக்கிறது தான். இதை மாற்றிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. யாரிடமும் எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார உதவிகளோ பண உதவிகளோ நாங்கள் யார்ட்டையும் பெறுவதும் கிடையாது. நாங்கள் இந்த மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக, அவங்களுக்காக தான் நாங்களும் போராடுறோம்னா குரல் கொடுக்குறோம். அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க மட்டும் அவங்களுடைய அடிப்படைவாதத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த இந்துத்துவ சக்தி தானாக கரைந்துவிடும், தானாக இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு 1970களுக்கு முன்னாடி எப்படி இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு நம்பிக்கையாக ஒரு சகோதர மனப்பான்மையோடு வாழ்ந்தார்களோ அந்த காலகட்டத்துக்கு நம்ம போயிடலாம். எப்போ இந்த பிஜே மாதிரியான ஆட்கள் தூய இஸ்லாம், வகாபிய இஸ்லாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ, நான் என்னுடைய சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன். நம்ம முஸ்லீம் பெண்கள் வந்தாங்கன்னா இந்த ஆண்கள் பயமா வர்றாங்கப்பா தள்ளுங்கப்பா அப்படிம்பாங்க. இன்னைக்கு துடுக்கச்சின்னு சொல்றான். காரணம், நீங்க இறங்கி இந்து மதத்தை அடிச்சு நொறுக்குனீங்க. திருப்ப உங்களுக்கு கிடைக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எரியிற கட்டையை பிடுங்கினாதான் கொதிக்கிற தண்ணீர் தன்னுடைய தன்மைக்கு வரும். அதனால இஸ்லாமியர்களே, உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை பறிப்பதோ, உங்களுடைய தொப்பியை கலட்டுவதோ, தாடியை சிறைக்கு வைப்பதோ எங்களது வேலையில்லை. நீங்கள் உங்களுடைய சொத்து சுகங்களோடு நிம்மதியாக இங்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வாழணும், நிம்மதியா வாழணும், ஒரு சந்தோஷத்தோட வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காக தான் நாங்கள் இவ்வளவு பாடுபடுறோம். இன்னும் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க வைங்க. தமிழ்நாட்டுல நம்ம வளர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்துல நம்மளுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு சில கள்ள கிறிஸ்தவர்கள் சில தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி முகநூல்ல உலகத்தை பார்க்க முடியுது. அவங்க நாங்களும் எக்ஸ் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனால எக்ஸ் முஸ்லீம்களுடைய அந்த வளரும் அந்த சூழ்நிலை பாதிக்கப்படுமா? அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான எச்சரிக்கையை விடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கஷ்டப்படுது. ஆமா தோழர், இந்த கள்ள கிறிஸ்துவர்கள், இவங்கள கள்ள கிறிஸ்துவர்கள்னு தான் நம்ம சொல்லணும். இவங்க தான் எக்ஸ் முஸ்லீம்ங்கிற பெயர்ல ஃபேஸ்புக் பக்கம் வர்றாங்க. ஆனா உலகம் முழுக்க வரலாறு ரீதியாவே இஸ்லாத்துக்கும் கிறிஸ்துவத்திற்கும் நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. அகமத் இதால் கூட உள்ள விவாதத்தை சொல்லலாம். சமீப காலமாக சொல்லணும்னாக்கா ஜாக்கிர் நாயக் கூட நடந்திருக்குது, பிஜே கூட நடந்திருக்குது. இப்ப இவங்கெல்லாம் சரியா தன்னை கிறிஸ்துவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டே தான் அவங்க செய்யணும் அவங்களுக்கு. ஏன்னாக்கா இஸ்லாம் கொடுக்க நுழையிறதுனால அவங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு, இதை பேசக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்படி கிறிஸ்துவா இருந்துகிட்டு நாங்கள் முன்னாள் முஸ்லிம்கிற கள்ள போர்வையில பேசுறத இந்த கிறிஸ்துவர்கள் கண்டிக்கவில்லை என்றால்
இது அவர்களே ஆட்களை ஏற்படுத்தி, அவர்கள் இதற்கென்று கூலிக்கு ஆட்களை ஏற்படுத்தி இப்படி ஒரு சம்பவத்தை குறுக்கில் பூந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம நினைக்கிறதுக்கு காரணமாயிடும். இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டு இப்படி கிறிஸ்துவரா இருந்துகிட்டு முன்னாள் முஸ்லீம்னு வர்றதை இவங்க கண்டிக்கணும். ஏண்டாக்கா முன்னாள் முஸ்லீம்டாக்கா அவன் அடுத்த மதத்துக்கு போயிருக்க கூடாது, மதத்தை புறந்தள்ளவனா இருக்கணும். அப்படி இல்லாம நான் கிறிஸ்தவனா இருப்பேன், ஏன்னா முன்னாள் முஸ்லீம் அப்படின்னாக்கா அதை அயோக்கியத்தனம். நீ கிறிஸ்தவத்தை ஏற்ற நீ கிறிஸ்தவம் தான், உனக்கு பைபிள்ல அப்படிலாம் சொல்லப்படலை. எப்படி முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு அப்புறம் முன்னாள் ஹிந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இன்னொரு கான்டெக்டை நீ ஏத்துக்கிட்டு, அப்ப ஏத்துக்கிட்டதுனால நீ சொல்ல முடியாது, சொல்றதுக்கான உனக்கு தேவை இல்லை. இப்ப நாங்க சொல்றோம்டாக்கா, நாங்க இஸ்லாத்துல இருந்து வெளியே வந்து அந்த இஸ்லாத்துல உள்ள மக்களையும் வெளியே எடுக்கணும்னு வர்றோம். அதனால எங்களுக்கு வேற எந்த மதமும் இல்லை. சும்மா நாட்டிகன்னு சொல்லிட்டு பேச முடியாது. ஏன்னா நாங்க மதத்திலேயே இருந்துக்கிட்டு வெளியே வந்து அதுலயும் இன்னும் சரியா சொல்ல போனாக்கா அந்த மதத்துல உள்ள லா இலாஹ் என்பதை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கோம். அந்த ஒரு பாதியை நாங்க ஏற்றுக்கிறோம். அதனால அந்த அடிப்படை உரிமையோட நாங்க சொல்றோம். உனக்கு என்ன உரிமை இருக்கு? உன்னை நீ முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால கிறிஸ்துவர்களை நம்ம கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, இப்படிப்பட்ட அயோக்கியர்களை நீங்கள் ஆதரவு அளிக்காதீர்கள், இவர்களை கண்டியுங்கிறத இந்த நேரத்துல நான் ஒரு செய்தியா சொல்லிட்டேன். ஆமாம், கள்ள கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய செய்கைகள்ல குறுக்கீடு வராங்க அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட முறையில் அவங்க வந்துட்டா எந்த பிரச்சனையும் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. இல்லை கிறிஸ்தவ பின்புலத்தோடு தான் அவங்க இயங்குறாங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் அதை பற்றி யோசிக்கணும், தவறான செய்கைகளில் ஈடுபடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். அப்புறம் தொடர் இது இப்போ என்னுடைய ஆசை என்ன, அந்த நான் வெளியே வந்துட்டேன், என்னால் வெளிப்படையாக இன்னும் இயங்க முடியல. நீங்க இந்த மூமின்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மூமின்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்துலேருந்து வெளியேறி வர்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்குது. முதல்ல இஸ்லாத்துலேருந்து வெளியேற எக்ஸ் முஸ்லிம்கள், உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. இந்த பாதுகாப்புக்காக தான் நம்ம ஒரு அமைப்பாக இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைண்டாக்கா அதை எங்களுக்கு சொல்லுங்க, அதுக்கான சட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம். இது முக்கியமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு எக்ஸ் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்துலேருந்து வெளியேறீங்க, இஸ்லாத்துலேருந்து சட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு சொத்து விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வணக்க வழிபாடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிர்பந்திக்கப்படுறீங்க, அழுத்தம் கொடுக்கப்படுறீங்கன்னாக்கா எங்களை அணுகுங்க. என்னடா இது, நீங்களே முகம் காட்டாமல் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி எங்களை பாதுகாப்பீங்கன்னு கேட்காதீங்க. அதற்கான எல்லா திட்டங்களும் இருக்குது. இப்போ நாங்கள் முகம் காட்டாமல் இருந்தாலும் நாங்கள் இயங்கி கொண்டு தான் இருக்கிறோம். இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை எப்படிலாம் எதிர்க்கணுமோ அதெல்லாம் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதையும் சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறோம். அதனால் முதல் உங்களை பயத்தை நீக்கி முடிஞ்ச வரைக்கும் வெளியே வர பாருங்க. இது எக்ஸ் முஸ்லீம்களுக்கு. மேலும் சொல்கிறது என்னட்டாக்கா, இஸ்லாத்தை நல்லா படிங்க, நல்ல ஆழமாக ஆராய்ச்சி சிந்தனையோட படிங்க. வணக்க வழிபாடாக படிக்காமல் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி சிந்தனையோட படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதில் இருக்கிற உண்மைகள் தெரியும். அதனால் அதிகமாக படிங்க. இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை எல்லா சுன்னத் ஜமாத் இமாம் சொல்கிறான், தௌஹீத் இமாம் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான்னு பிரித்து பார்க்காம எல்லா விஷயங்களையும் எடுத்து படிங்க. அதே உங்களுக்கு சொல்லும். இஸ்லாமை எடுத்து படிக்கவே இஸ்லாமே உங்களுக்கு சொல்லும், தூக்கி போட்டுட்டு வெளியே போ அப்படின்ட்டு. நாங்கள்லாம் சொல்ல வேண்டியது அதுவே சொல்லும். அடுத்து மூமின்களுக்கு பொதுவாக மதமெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நிலைக்காது. இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அறிவியல் வளர்ச்சி வர வர மதங்கள் காணா போயிட்டு இருக்குது. நான் பாமர முஸ்லீம்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்டாக்கா உங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுறோம். இங்கே நான் சொல்ல போகிறது, இந்த அடிப்படைவாத சிந்தனை கொண்ட
மௌலவிகள் கும்பலுக்காக சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாசிப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லாவிட்டால் நீங்கள் சட்டபூர்வமாகவே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். இதுதான் நம்ம 2 பக்கமும் நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா இது இந்திய ஜனநாயக நாடு. இது ஆப்கானிஸ்தானோ சவுதியோ அல்ல. அதனால் இங்கே ஜனநாயகத்தை பேசும் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது. இந்தியா போன்ற தேசங்கள் காக்கப்பட வேண்டுமென்றால் இஸ்லாமிய அடிப்படைவாதமும் இந்துத்துவ அடிப்படைவாதமும் நசுக்கப்பட வேண்டும். மிக்க மகிழ்ச்சி தொடர். தொடர்ந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். ஒரு இயக்கம் அமைச்சு நீங்கள் செயல்பட்டு வரீங்க. வெளியே வரக்கூடிய எக்ஸ் முஸ்லீம்களும் சரி, எக்ஸ் முஸ்லீம்களுக்கு ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடு என்றாலும் சரி, நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மீண்டும் அடுத்த உரையாடல் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர். ஓகே தொடர், இது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து சிறந்த கருத்துக்களை நான் பெற்றுக்கொண்டேன். என்னிட்டருந்து நீங்கள் சில கேள்விகள் கேட்டு பதில்களை பெற்றிருக்கிறீங்க. நாம் இணைந்தே பயணிப்போம். இன்னும் பல முஸ்லிம்களை மீட்டெடுப்போம். இன்னொரு முறை உங்களுடன் சந்தித்து உரையாடலை நடத்த நான் ஆசை கொள்கிறேன். நிச்சயம் அடுத்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.